ஸோ இது பார்லிமெண்ட்டில் ஜூன் 18 நடக்க போகுது. ஸோ இந்த ஈவெண்ட்டை பற்றி என்ன நடக்க போகுதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். நம்ம தமிழ் அறிஞர்களை, தமிழ் ஸ்காலர்ஸ் உலகம் முழுக்க இருக்கவங்கள எல்லாரையும் கொண்டு வந்து நம்ம வரலாறு சிறப்பு மிக்க ஹிஸ்டாரிக் பில்டிங் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் அவங்கள ஹானர் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. இந்த இப்போ நீங்கள் சொன்னீங்க உலகம் ஃபுல்லாக இருக்க தமிழ் ஸ்காலர்ஸ்க்கு நீங்கள் ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும், ஒரு இது அவார்டு கொடுக்கணும்னு பண்ணுறீங்க. இந்த இது ரொம்ப சூப்பரான ஒரு முயற்சி. அது ஈஸியான முயற்சி இல்லை, ஏன்னா உலகம் ஃபுல்லாக இருக்க தமிழர்களை கொண்டு வரணும். அப்போது நீங்கள் இப்போ வந்து எத்தனை ஸ்காலர்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் சொன்னீங்க இந்தியா, அப்புறம் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, மால்டா, பெரிய லிஸ்ட் இருந்தது. சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, யூஎஸ்ஏ, ஜெர்மனி, நார்வே, சூப்பர். உலகம் முழுக்க இருந்து வராங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நம்ம தமிழர்கள் கொரியாவிலேருந்து வராங்க, பிலிப்பைன்ஸ்லேருந்து வராங்க. ஓகே ஓகே. ஸோ அருமையான ஒரு நிகழ்ச்சியாக இருக்க போது, ஒரு சூப்பரான ஈவெண்ட்டாக இருக்க போது. இப்போ அதே தருணத்தில் இப்போ வந்து அந்த மாதிரி நடக்கும்போது எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களாம் அப்படிங்க? நான் நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். ஸோ நம்ம பாட்காஸ்ட் நிறைய பண்ணியிருக்கோம், விதவிதமாக பண்ணியிருக்கோம். அந்த விதவிதமாக பண்ணுறதுல இந்த சீரீஸில் ஒரு சூப்பரான ஒரு பாட்காஸ்ட்டாக இருக்க போகுது. என் கூட அப்பு தாமோதரன்னு நீங்கள் நிறைய டைம் பார்த்துருக்கலாம். ஏன்னா நான் அவர் போகிற ஈவெண்ட்டில் அவர் 100 போனார்னா அதில் 2 நான் போவேன், அதில் ஏதாச்சும் சிக்கிடுவார், நான் பேசுவேன். நிறைய பேருக்கு நான் வந்து இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. பட் புதுசாக வரவங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லணுன்னு ஆசைப்படுறது என்னென்னா, அப்பு தாமோதரன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் வந்து ஒரு 3 years 4 years தெரியுமா நம்மளுக்கு? 4 years நம்ம நெருங்கி பழகிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு ரொம்ப நம்ம தமிழ் மக்களுக்கே ரொம்ப இன்ஸ்பிரேஷன், எனக்கு மேலே இல்லை, எல்லாருக்கும் பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ அப்போவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து டெபுட்டி சிவிக் மேயர் ஆஃப் கிராய்டனாக இருந்திருக்காங்க. ப்ளஸ் அவர் வந்து 4 year கவுன்சிலராக இருந்துகிட்ருக்காரு. நம்ம மக்களுக்கு மட்டும் இல்லை, அங்கே இருக்க லோக்கல் மக்களுக்கும் நிறையா உதவி பண்ணிகிட்ருக்காரு. நிறைய பேர் இதனால் வந்து அவர் மூலமாக நிறையா உதவி அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ எப்படி இருக்கீங்க? வணக்கம். லண்டன் தமிழன் நேயர்களுக்கு, இளைஞர்கள், பெரியவர்கள் எல்லாம், எல்லா தர மக்களும் இருக்கீங்க அவருடைய நேயர்களாக. உங்கள் எல்லாருக்கும் முதற்கண் வணக்கம். வணக்கம், ரொம்ப நன்றி உங்கள் பிஸி ஷெட்யூலில் இங்கே வந்ததுக்கு. ஸோ எப்படி இருக்குது ஃபீலு? இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஒரு ஈவெண்ட் பண்ண போகிறீங்க. அதை பற்றி தான் பேச வந்திருக்கோம். பட் வந்து நான் அதுக்கு முன்னாடி ஒரே குயிக்காக வந்து நீங்கள் வந்து இப்போ எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் ஒரு கவுன்சிலரு, நீங்கள் வந்து ஒரு டெபுட்டி சிவிக் மேயராக இருந்திருக்கீங்க. நாளைக்கு ஒரு மேயராக இருப்பீங்க, இல்லை எம்பி ஆகிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். பட் நீங்கள் எங்கே இந்த யூகேல உங்கள் ஜேர்னி எப்போ ஆரம்பிச்சிது? 1993 வந்தேன். இப்போ நிலை ஒரு 32 years போகுது. இப்போ வந்து நான் வந்துட்டு ஸ்டூடெண்ட்டாக வந்து அதுக்கப்புறம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், குவாலிட்டி இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். 10 வருஷம் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த கம்பெனி க்ளோஷர், லண்டனில் இருக்க அந்த சைட்டை க்ளோஸ் பண்ணி அப்புறம் என்னை வேல்ஸுக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கே கொஞ்ச நாள் ஒரு 1 year ஒர்க் பண்ணேன். அங்கேயும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்காட்லாண்டு கூப்பிட்டாங்க. அது இட் வாஸ் 2000, அது 2000 அது நடந்தது. அந்த டைமில் உங்களுக்கெல்லாம் தெரியும், ஸ்காட்லாண்டு இஸ் வெரி நார்த், ரொம்ப நார்த். நம்ம மக்களை பார்க்கவே முடியாது. இப்போ கொஞ்சம் பேர் பார்க்கலாம், அப்போ 2000 பார்க்கவே முடியாது. ஸோ நான் அதான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், அவ்வளோ தூரம் போவேணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி இன்னும் ரன் ஆகிட்டுருக்கு. நான் அந்த ஆஃபரை அவாய்ட் பண்ணிவிட்டு என்னுடைய சொந்த ஒரு பிஸ்னஸ், நான் இப்போ இருக்கிற என்னுடைய வார்ட்லேயே ஹப் ஆஃப் த வார்டில் என்னுடைய பிஸ்னஸ் இருக்குது, அதை ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறீங்க பிஸ்னஸ்? கன்வீனியன்ஸ் ஸ்டோர் வச்சுருக்கேன். ஓகே ஓகே ஓகே, சூப்பர். கன்வீனியன்ஸ் ஸ்டோர் வச்சுருக்கீங்க. இப்போ ஃபியூச்சரில் ஒரு ரெஸ்டாரண்ட் வேறு ஓப்பன் பண்ணுறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க. இது கன்வீனியன்ஸ் ஸ்டோர் சொல்லணுன்னா சாரா ஃபுட் அண்ட் வைன்ற பேரில் ரன் பண்ணுறேன். ஏன்னா எங்கள் அம்மா சரோஜினி ஸ்ரீனிவாசன், நிறைய பேருக்கு தெரியும், ஐடிஎம்கில் பெரிய ஒரு தலைவியாக இருந்தவங்க. அவங்க பேரில் சரோஜினின்னு வைக்க முடியாது, ஏன்னா ஒயிட்டுங்களுக்கு ரொம்ப லாங்காக இருக்கும் அந்த நேம் அப்படின்னு சொல்லிட்டு, மற்ற கம்யூனிட்டி, நாட் ஒயிட் கம்யூனிட்டி மட்டும் இல்லை, எல்லாருக்கும் மற்ற கம்யூனிட்டிக்கு லாங்காக இருக்கும் சொல்ல ஷார்ட் பண்ணி சாரா ஃபுட் அண்ட் வைன் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 21 இயர்ஸாக நடத்திட்டு இருக்கேன்.
இப்போ ரெஸ்டாரண்ட் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறோம். என் நண்பர் ஒருத்தரோட பார்ட்னர்ஷிப்பில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். விம்பிள்டனில் கேரட் லைனில் ஓப்பன் பண்ண போகிறோம். சூப்பர், ஆல் தி பெஸ்ட்டுங்க. சூப்பராக வரணும். நாங்கள் டெஃபினட்டாக வருவோம் சாப்பிட்றதுக்கு. தேங்க்யூ. நிச்சயமாக. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஈவெண்ட் மெயினாக வந்து இந்த பாட்காஸ்ட்டில் என்ன ஃபோக்கஸ் பண்ண போகிறோன்னா நம்மளோட ஈவெண்ட் தான். ஸோ நீங்கள் ஒரு அருமையான ஈவெண்ட் பண்ணுறீங்க, நம்மளும் உங்கள் கூட ஒர்க் பண்ண போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது பார்லிமெண்ட்டில் ஜூன் 18 நடக்க போகுது. ஸோ இந்த ஈவெண்ட்டை பற்றி என்ன நடக்க போகுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? முதல்ல உங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். என்னென்னா நீங்கள் பார்ட்னராக இருந்து பண்ணுற, சோஷியல் மீடியா பார்ட்னராக எங்கள் கூட இருந்து பண்ணுறதில்ல. நான் கேட்டேன், உங்களை ஒரே வார்த்தை கேட்டேன், அதுக்கு நீங்கள் அக்ரி பண்ணிட்டீங்க உடனே. பின்வாங்காமல் அக்ரி பண்ணுங்க. அதுக்காக உங்களுக்கு என் சார்பாகவும் நம்ம கம்யூனிட்டி சார்பாகவும் உங்களுக்கு நான் நன்றி சொல்ல ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று என்னென்னா, இந்த நிகழ்ச்சி வந்து என்னுடைய 2 வருட காலங்களாக இதை நான் யோசித்து பண்ணணுன்ட்டு இன்றைக்கி தான் இப்போ தான் இந்த மந்த்து தான் அதை ஃபுல்ஃபில் பண்ண போகிறேன். என்னென்னா, ரொம்ப நாள் ஆசை எனக்கு, நம்ம தமிழ் அறிஞர்களை, தமிழ் ஸ்காலர்ஸ் உலகம் முழுக்க இருக்கவங்கள எல்லாரையும் கொண்டு வந்து நம்ம வரலாறு சிறப்பு மிக்க ஹிஸ்டாரிக் பில்டிங் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் அவங்கள ஹானர் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் அந்த ஆசையை தூண்டினது வந்து முனைவர் பாட்டழகன் சொல்லிட்டு ஒருத்தர் சென்னையில் ஆலந்தூர் மோகனரங்கன் அறக்கட்டளைன்னு சொல்லி ஒன்று வச்சு நடத்தினிருக்காரு. அவரு தான் எனக்கு அந்த ஒரு ஐடியா கொடுத்தாரு. அவரையும் கூட சேர்த்து 2 பேரும் இந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சியை நாங்கள் ஜூன் 18 பண்ண போகிறோம். அவரும் இங்கே வராரு. எப்போ வராரு அவர்? அவங்க 13 அங்கேருந்து கிளம்பி வராங்க. வந்துட்டு 15 ஆக்ஸ்ஃபோர்டு ஏரியாவில் வந்து வள்ளுவர் சிலையை ஒன்று நிறுவ போகிறாங்க. ஐயா விஜி சந்தோஷம் அவர்கள் வந்து 220 நினைக்கிறேன், உலகம் முழுக்க அவர் போயிட்டு சிலைகளை கொடுத்துட்டு வர்றாரு. திருவள்ளூர் சிலையை கொடுத்து நிறுவி கொண்டு வர்றாரு. அதில் 220வது சிலை நினைக்கிறேன். அது பண்ணுறாங்க ஆக்ஸ்ஃபோர்டில். அது 15 அது முடிச்சுட்டு 16 இங்கே லண்டனுக்கு வராங்க. வந்துட்டு நம்ம நிகழ்ச்சி 18 கலந்து கொள்கிறாங்க. சாரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க உலகம் ஃபுல்லாக இருக்க தமிழ் ஸ்காலர்ஸ்க்கு நீங்கள் ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும், ஒரு அவார்டு கொடுக்கணும்னு பண்ணுறீங்க. இது ரொம்ப சூப்பரான ஒரு முயற்சி. ஈஸியான முயற்சி இல்லை, ஏன்னா உலகம் ஃபுல்லாக இருக்க தமிழர்களை கொண்டு வரணும். அப்போது நீங்கள் இப்போ வந்து எத்தனை ஸ்காலர்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நம்ம கணக்கு பண்ணது வந்து என்னென்னா, மெயினாக அதை சொல்லிட்டு உங்களுக்கு நம்ம பண்ணுறது வந்து ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில், பார்லிமெண்ட்டில் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் வந்து நிறைய கமிட்டி ரூம்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன்ட்டு. அதில் ரூம் நம்பர் 10, கமிட்டி ரூம் நம்பர் 10 தான் இருக்கிறதுலே பெரிய ரூம். அதில் அட்டன் டைமில் வந்து ஒரு 105 பீப்புளை மட்டும் தான் அதில் கொள்ளடக்க முடியும். ஸோ அதனால் நம்ம 100 பேருக்கு கணக்கு வச்சு, ஏன்னா நம்ம எப்படி நம்ம 5 பேர் அவர்களுக்கு 10 பேருக்குள்ள நம்ம வந்துடுவோம் ஆர்கனைசேஷரு. அதனால் ஒரு 100 பேர் கணக்கு வச்சு நான் வெளிநாட்டிலேருந்து ஒரு 80 பேர், நம்ம இங்கே இருக்கிறவங்கள ஒரு 20 பேர் மட்டும் எடுத்துகிட்டு வெளிநாட்டிலேருந்து 70 பேர் கூப்பிடலான்னு நினச்சி நாங்கள் முயற்சி பண்ணோம். ஆனால் ஆல்மோஸ்ட் 78 பீப்புள் வெளிநாட்டிலேருந்து வராங்க. 80 பேர்கிட்ட அரௌண்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கன்ஃபர்மேஷன்லாம் ஆச்சுன்னா அதுவும் வேறு. நீங்கள் சொன்னீங்க இந்தியா, அப்புறம் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, மால்டா, பெரிய லிஸ்ட் இருந்தது. சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, USA, ஜெர்மனி, நார்வே, சூப்பர், உலகம் முழுக்க இருந்து வராங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நம்ம தமிழர்கள் கொரியாவிலேருந்து வராங்க, பிலிப்பைன்ஸ்லேருந்து வராங்க. ஸோ அருமையான ஒரு நிகழ்ச்சியாக இருக்க போது, ஒரு சூப்பரான ஈவெண்ட்டாக இருக்க போது. இப்போ அதே தருணத்தில் இப்போ வந்து அந்த மாதிரி நடக்கும்போது யூகேல இருக்க மக்கள்லாம், நானும் தமிழ்னா எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது, நானும் வந்து கலந்துக்கலாமான்னு கேட்பாங்க. நீங்கள் இப்போ சொன்னீங்க 105 பேர் தான் உட்கார முடியும்னு. அதில் ஏற்கனவே நீங்கள் வந்து 105னா அங்கே 80 பேர்னா நம்மலாம் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே சேர்ந்தாலே அது 95 போயிடுச்சு. ஸோ பாக்கி 10 பேர் தான் அலோடா? இல்லை, அதான் ஒரு பெரிய சங்கடமான சூழ்நிலை. என்னென்னா பாருங்கள், உங்களுக்கு தெரியும், எனக்கு ஆல்மோஸ்ட் நிறைய இங்கே இருக்க நம்ம தமிழர்கள் முழு பெரியும் என்னுடைய நான் எல்லாரோடைய நண்பராக இருக்கிறோம். எனக்கு ஒரு சங்கடமான சூழ்நிலை இது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 10, 20 கூட வச்சுக்கோங்களேன், ஒரு 20 பேருக்கு கூப்பிடலாம். ஆனால் நம்மளுக்கு 200க்கும் மேற்பட்ட நம்மள தமிழுக்காக பாடுபடுறவங்க இருக்காங்க இங்கே. ஸோ அதை எப்படி அவாய்ட் பண்ண போகிறேன்னு தெரியல. ஆனால்
நம்ம எல்லாமே நம்ம நண்பர்கள் தான், அவங்க எல்லாம் உணர்ந்து கொள்ளுவாங்க தெரியும்ன்ற நம்பிக்கையில் இருக்கிறேன். சூப்பர். நாங்கள் வந்து அதான் இப்போ நிஜமாக வந்து எல்லா இடத்துலேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் எடுக்கணும்னு இவங்க இப்போ பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ யாராச்சும் மிஸ் ஆனால் டோன்ட் வரி, அன்றைக்கி ஈவினிங் கூட நாங்கள் ஒரு பிளான் பண்ணுறோம், கொஞ்சம் செதற மக்கள் அங்கே கொண்டு வரலாம். நம்ம அதை ஃபைனலாக நாங்கள் சொல்கிறோம். பட் வந்து ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, இதுதான் இஷ்யூ, இதுதான் எங்களோட ப்ராப்ளம் இப்போதைக்கு. ஏன்னா 105க்கு மேலே போகவே முடியாது. அது இல்லாமல் பார்க்குறோன்னா பண்ண முடியாது. அது இல்லாமல் முக்கியமாக வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு ஊக்குவிக்கலான்ற ஒரு தான் பண்ணுறோம். சூப்பர் ஃபைன். இப்போ வந்து இந்த இதுக்கு வந்து ஸ்பான்சர்ஸ் இப்போ வந்து ஏற்கனவே நிறைய பேர் வந்து முன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போது நம்ம மக்கள்கிட்டேருந்து வேறு ஏதாச்சும் நம்ம கேட்கணுன்னா ஏதாச்சும் ஸ்பான்சர்ஷிப் நம்ம எதிர்பார்க்குறோமா? ஏதாச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா நீங்கள் இந்த ஈவெண்ட்டை நடத்துறதுக்கு? கொடுத்தா ஸ்பான்சர்ஸ் இருந்தால் எனக்கு நமக்கு நடத்துறதுக்கு உங்களுக்கு தெரியும், அதுக்கு பேக்ரவுண்ட் காஸ்ட்லாம் இருக்குது இதில். அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்பான்சர்ஸ் இருந்தால். சூப்பர். ஸோ ஸ்பான்சர்ஷிப் யாராச்சும் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா, ஏற்கனவே இது வந்து எல்லாரையும் வர வச்சு வந்துட்டுருக்காங்க. ஏற்கனவே 100 பீப்புள் இங்கே ஈவினிங்கும் நாங்கள் வந்து டின்னர்லாம் கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப பெரிய ரீச் இருக்க போகுது எல்லாருக்கும். ஸோ நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஆஸ் அ கம்பெனி உங்களுக்கும் வந்து த்ரூ அவுட் த வேர்ல்டு மட்டும் இல்லாமல் யூகேலேயும் நம்ம வீடியோஸும் நிறையா ஷேர் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன். நீங்கள் யார் வேணாலும் இது பண்ணலாம். அண்ட் அகெயின் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்சர்ஸ்னால் நம்ம டைரெக்டாக நம்ம கேஷ் இன்வால்வ் எதுவும் நம்ம இல்லை. பார்த்து இந்த காஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ லைக் பிரபா பேங்க்வெட் பண்ணுறோம் நம்ம. ஏன்னா நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன், என்ன பண்ண போகிறோம்னு தெரியல அப்படின்ட்டு. ஏன்னா பார்லிமெண்ட் ஹவுஸில் வந்து ஸ்ட்ரிக்ட்லி ஃபுட் நாட் அலவுடு, கன்சியூம் பண்ணவே முடியாது. ஃபுட்டோ ட்ரிங்க் வாட்டர் மட்டும் நம்ம குடிக்கலாம், மற்ற எதுவுமே கன்சியூம் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் வெளிநாட்டிலேருந்து வராங்க, அவங்க சொந்த காஸ்ட்டில் வராங்க, வந்து இருக்கிறாங்க. இருந்துட்டு போகிறவங்களுக்கு நம்ம அட்லீஸ்ட் அன்னைக்கு அந்த நிகழ்ச்சியிலையாவது நம்ம ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சா முடியலையே அப்படின்னு நான் ஏக்கமாக இருந்தேன், என்ன பண்ண போகிறோன்னு தெரியலன்ட்டுது. அந்த நேரத்தில் நீங்கள் வந்து எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது பிரபா பங்கிட்டால். ஆனால் அந்த ஐடியா மட்டும் இல்லை, அந்த நீங்கள் அந்த காஸ்ட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அது இன்னும் கிரேட். ஒரு அருமையான ஒரு நல்ல காஸ்ட்டில் எனக்கு அந்த ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. அது தேங்க்ஸ் டு பிரபா as well. உடனே அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி ஈவெண்ட்னா நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரபா பேங்க்வெட்டிங் ஹாலோட ஓனர் வேலு, ரொம்ப நன்றி வேலு சார் உங்களுக்கு. சூப்பர். அதையும் ரொம்ப சூப்பராக நடத்தி பிடிச்சிடும். ஏன்னா பிரபா எப்பயும் வந்து சூப்பராக தான் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா பண்ணுவோம். ஸோ இப்போ அதை எதை பற்றி பேசியிருப்போ தான் பிரபா பற்றி பேசணும். நீங்கள் என்ன நம்பர் ஆஃப் இது இன்வைட்டீஸ் பற்றி பேசியிருந்தோமா, இதை பற்றி இன்வைட்டீஸ் பற்றி பேசிட்டு இருந்தோம், ஸ்பான்சர்ஸ் பற்றி பேசியிருந்தோம். ஸோ நீங்கள் வந்து அதான் நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்கன்னு எனக்கு புரியுது. எப்படின்னா இந்த ஃபண்டிங் டெஃபினட்டாக தேவைப்படுது. ஏன்னா வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம், அதுக்கெலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக? ஃபைன். ஸோ இப்போ இந்த அவார்ட்ஸ்லாம் எங்கேருந்து வருது? இந்தியாவில் தான் வருதா? வந்துருச்சு. ஆமாம். ஷீல்டு 100 ஷீல்டு கொண்டு வந்திருக்கோம். ஓகே. அந்த ஷீல்டு கூட ஒருத்தர் வந்து சிங்கப்பூர்லேருந்து என்னுடைய நண்பர் அனிமணி ஜுவல்லர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது, சிங்கப்பூரில் சிரங்கன் ரோட்டில் இருக்குது. அதோடைய ப்ரொப்ரைட்டர் என்னுடைய நண்பர் அண்ணன் ராமு அவர்கள் வந்து ஸ்பான்சர் கொடுத்தாரு. எல்லாம் கோல்டில் பண்ணியிருக்காரு. இதை அது அவர் ஸ்பான்சரில் நாமக்கல் எம்ஜிஆரோடைய துணையால் நாமக்கல்லில் ஷீல்டு பண்ணி சென்னைக்கு கொண்டு வந்து, சென்னையிலேருந்து அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி இங்கே வந்து வந்துடுச்சு. சூப்பர். அதுக்கப்புறம் ஷீல்டு வந்து சர்டிஃபிகேட் வந்துட்டு இருக்கு. ஒரு ஒன் ஆஃப் இவர் புனைவர் பாட்டாளர்கள் கொண்டு வர்றாரு. சால்வை போடலான்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து ராமராஜ் வேட்டிகள் ஷர்ட்டுகள் அவர் சொன்னார், இந்த மாதிரி தமிழர் பாரம்பரியமான ஒரு நிகழ்ச்சி, அதில் அந்த அங்கவஸ்திரத்துக்கு போடுறாங்க பார்த்தீங்களா, மேலாட்டி போடுவாங்கள்ல, அது போடலாம், அதுதான் ஒரு பாரம்பரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஸ்பான்சர் கொடுத்தாரு. அது யாருன்னா சிவாப்பிள்ளை ஐயா அவர்களுடைய ஆதரவில் அது ஸ்பான்சர் கிடச்சிது. அதுவும் வந்துடுச்சு இப்போ. அப்போ வெரி குட். ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் ரெடி. ஸோ ஜூன் 18 தான் இந்த ஈவெண்ட் நடக்குது. இன்னும் வந்து இதோட அப்டேட்ஸ் நிறையா வந்துட்டுருக்கோம். ஸோ நீங்கள் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யாராச்சும் வந்து தமிழ் ஆர்வம் இருக்கவங்க இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பெரிய நிகழ்ச்சி உலகத்திலே முதல் முறையாக யூகேயில் மெயினாக பார்லிமெண்ட்டில் இது நடக்க போகுது. இது வந்து ஒன் ஆஃப் த ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு டைம் வந்து பதிக்கப்படுற ஒரு நிகழ்ச்சியாக இருக்க போகுது. நிச்சயங்க. ஏன்னா இது வரைக்கும்
நான் நான் நினைக்கல யாருமே எப்படி ஒரு தமிழ் ஆர்வலர்களை கூப்பிட்ருக்காங்க. பட் உலகம் முழுக்க இருந்து கூப்பிட்டு ஒரே நேரத்தில் அவங்களுக்கு நம்ம ஹானர் பண்ணுறது இதான் ஒரு முதல் நிகழ்ச்சியாக இருக்கும். அதோடு கூட ஒரு ஆடிங் என்னென்னா, என்னுடைய அம்மாவுடைய சுயசரிதையை ஒரு புக்காக போட்டிருக்கேன். சூப்பர். அந்த புக்கையும் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் வெளியிடுறேன். ஐயோ, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். சூப்பர். ஸோ அம்மாவோட பேர் ஃபுல்லாக என்ன சொன்னீங்க? எங்கள் அம்மா பேர் வந்து சரோஜினி சீனிவாசன் சொல்லிட்டுங்க. தென் சென்னை மாவட்டத்துக்கு ஏஐஏடிஎம்கில் இணைச் செயலாளராக இருந்தாங்க மகளிர் அன்னைக்கு. ஓகே. அம்மன் கோவில், கேக்நகர் அம்மன் கோவிலுடைய பரம்பரை அரங்காவலராக இருந்தாங்க. எம்ஜிஆரோடையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட புரட்சித் தலைவர் ஜெயலலிதாவோடையும் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு இருந்தது. அதுதான் பிளட்லேயே இருக்குது பையனுக்கும். அதனால் அந்த வாய்ப்பு எங்கள் அம்மா கிடைச்சதுனால எனக்கு கிடைச்சிது. நான் சின்ன வயசுலேருந்தே புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவிகளோட பார்த்து அவங்களோட இருந்து அவங்களுடைய வேலை செய்யக்கூடிய ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சதுக்கு எங்கள் அம்மா தான் நன்றி சொல்கிறாங்க அம்மாவுக்கு. சூப்பர், தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த இதுவே ரொம்ப நல்லா இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு வைப்போம். நம்ம எல்லாருமே ஒன்றா ஹார்ட் ஒர்க் பண்ணி வைப்போம். ஓகே, நிச்சயங்க. எனக்கு நீங்களும் உங்கள் மனைவியும் வந்து ஆங்கரிங் பண்ணி எனக்கு நீங்கள் தான் ஆங்கரிங் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன். நான் உங்ககிட்ட கேட்டேன், நீங்களும் அக்ரி பண்ணிட்டீங்க. அதை சிறப்பாக பண்ணி கொடுக்கணும். நீங்கள் தான் வந்து இருந்துட்டு நிச்சயமாக நான் பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி.